வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுவிப்பு. காவல்துறையின் கைது நடவடிக்கையை கண்டித்த அண்ணாமலை, போலீசாரை இனி தூங்கவிட மாட்டேன் என எச்சரிக்கை. அடுத்த 2 போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம், ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கும். ரூபாய் 1000 கோடி ஊழல் செய்ததாக கூறிய அமலாக்கத்துறையிடம் ஆதாரம் எங்கே என அமைச்சர் ரகுபதி கேள்வி. அமலாக்கத்துறையை அடியாள் போல் ஏவி எதிர்க்கட்சிகளை பாஜக மிரட்டுகிறது எனவும் குற்றச்சாட்டு. 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாஜகவின் டெல்லி பாணி அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். எந்த தவறுக்கும் முதலமைச்சர் துணை போக மாட்டார் எனவும் கருத்து. டெல்லி பாணிகளே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது. மதுரையில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு குத்தியதில் இளைஞர் உயிரிழந்த விவகாரம். இழப்பீடு கேட்டு போராடியவர்களை ஓட ஓட விரட்டி அடித்து கைது செய்த போலீசாரால் பதற்றம். முதலமைச்சர் பிறந்த நாளுக்காக வார வாரம் ஜல்லிக்கட்டு நடத்தி இளைஞர்களை எல்லாம் கொன்று வம்சத்தையே அழிப்பதாக பெண்கள் ஆவேசம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதை கைவிட வேண்டும் எனவும் பெண்கள் கொதிப்பு. சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முற்றிலுமாக தோல்வி. குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து டிவிஷன் வாக்கெடுப்பிலும் தோல்வியடைந்ததாக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அறிவிப்பு. உட்கட்சி பிரச்சினையை திசை திருப்ப சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம். அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாங்கள் கூறிய எந்த குற்றச்சாட்டையும் சபாநாயகர் மறுக்கவில்லை எனவும் பேட்டி. நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கீடு செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதோட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது எனவும் பேட்டி.
தான் இருக்கிறோம். நீங்க யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சானோ அன்னையில இருந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் 2 வாரத்தில் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் ஆணை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காரைக்குடியை சேர்ந்தவர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மீது குற்றச்சாட்டு. இறந்தவர் உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதற்காகவே காவல்துறையினர் கூறியதை எழுதி கொடுத்ததாக குடும்பத்தினர் கண்ணீர் மல்க பேட்டி. சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். காத்து வரல, ஒண்ணும் வரல. அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு சார். அவரு தான் எங்க குடும்பத்துக்கு ஒரு கூட்டோட இருந்தாரு. இப்ப என் தம்பி காலேஜ்ல படிக்கிற, ஒரு சரியான வேலை இல்ல. காஞ்சிபுரம் ரவுடி வசூல் ராஜா கொலை வழக்கில் வெடிகுண்டு சப்ளை செய்தவர் கைது. ஏற்கனவே 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. கன்னியாகுமரி அருகே நகைக்கடையின் பூட்டை உடைத்து 90 சவரன் நகைகள் மற்றும் 40 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. கைவரிசை காட்டிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பத்தூரில் தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட சிக்கன் பிரியாணியில் கரப்பான் பூச்சி இருந்ததாக புகார். வீடியோவை வெளியிட்டு வாடிக்கையாளர் குமுறல். சேலத்தில் உயிருடன் இருக்கும் பெண் இறந்துவிட்டதாக கூறி மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டதாக புகார். தான் உயிருடன் தான் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பெண். எடப்பாடி அருகே 5 ரூபாய் நாணயத்தை விழுங்கிய சிறுவன் நவீன முறையில் அகற்றி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருக்கையின் மீது ஏறி போராடிய எம்எல்ஏ சந்திர பிரியங்கா. திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தன்னை பேசவிடாமல் குறுக்கிடுவதாக புகார். பயங்கரவாதம், பிரிவினைவாதத்திற்கு எதிராக போராட தொடர்ந்து ஒத்துழைப்போம். டெல்லியில் நியூசிலாந்து பிரதமர் உடனான ஆலோசனைக்கு பின் பிரதமர் மோடி உறுதி. பாகிஸ்தானுடன் அமைதியை ஏற்படுத்த பல தடவை முயற்சி எடுத்தும் துரோகமும் பகையுமே பதிலாக கிடைத்ததாக பிரதமர் மோடி விமர்சனம். இருதரப்பு உறவை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பாகிஸ்தான் தலைமைக்கு வரும் என்று நம்புவதாகவும் கருத்து. இந்திய நேரப்படி நாளை மறுநாள் அதிகாலை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். புளோரிடா கடற்பகுதி அருகே தரையிறங்க உள்ளதாக நாசா தகவல். டெல்லி மாநகராட்சி மன்றத்தில் பாஜக கவுன்சிலர்கள் கடும் அமளி. ஆம் ஆத்மி கட்சி மேயர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு எதிராக இந்து அமைப்பினர் போராட்டம். அவுரங்கசீப்பின் கொடும் பாவியை எரித்ததால் மகாராஷ்டிராவில் பதற்றம். தெலங்கானா சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 25வது நாளாக தொடர்கிறது. சுரங்கத்தில் சிக்கிய 7 பேரின் உடல்களை மீட்க மோப்பநாய் உதவியுடன் களமிறங்கிய பேரிடர் படை வீரர்கள். உத்தரப்பிரதேசத்தில் இளைஞரிடமிருந்து சாம்சங் மொபைல் போனை பறித்த குரங்கு. உணவுப் பொருளை வீசியதால் செல்போனை திருப்பிக் கொடுக்கும் காட்சி இணையத்தில் வைரல். வாடிகன் மருத்துவமனையில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட போப் பிரான்சிஸ். நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகைப்படம் வெளியீடு. சென்னை மும்பை இடையே நடக்கும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் மார்ச் 19ஆம் தேதி முதல் விற்பனை. இணையதளம் மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. அஜித் குமாரின் குட் பேட் அக்லி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை வெளியாகிறது. பாடலின் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டது படக்குழு. தொண்டை கிழிஞ்சிரும். Okay, take. 2028ஆம் ஆண்டு புஷ்பா படத்தின் 3ஆம் பாகம் வெளியாகும். திரைப்பட தயாரிப்பாளர் ரவிசங்கர் தகவல்.